ஒத்துக்கிட்டு நடந்த ஒரு கல்யாணமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 2 பேரும் பேசிக்கல, இது பண்ணிக்கல. ஜனனிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து சந்தோஷ் ஏற்கனவே லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து இறந்துட்டதா நினச்சி தான் இவர் அடுத்த கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துருப்பார். பார்த்தா அந்த பொண்ணு வந்து வந்துடுவாங்க. என்ன பண்ணுறது, 2 பேர்த்துக்கு நடுவில் இப்போ யார் சைடு நிற்கிறதுங்கிற பெரிய குழப்பத்தோட நிறைய சண்டைகள் வரும். அதுக்கப்புறம் பிரிவு ஏற்படும், திரும்ப சேருவாங்க. இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 2020 முடிகிற வரைக்குமே வந்து அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. லாக்டவுன்னால் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப லாக்டவுன் முடிகிற ஸ்டேஜில் வந்து திரும்ப அந்த சீரியலை எடுக்க பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம்.